இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 23:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்று நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வளம் உள்ளதாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்று நடப்போம். அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவோம். அவர் வேண்டிய மட்டும் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்புவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். உங்களுடைய ஆசீர்வாதங்களினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.